மேற்காசிய போர் காரணமாக விநியோக தடை ஏற்பட்டதால் இந்தியாவில் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு என்று தகவல். மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் வணிக ரீதியிலான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டதால் அதிர்ச்சி. வணிக சிலிண்டர்களை போன்று வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. கேஸ் சிலிண்டர்களை புக் செய்வதில் புதிய கட்டுப்பாடு. 25 நாட்களுக்கு பிறகே இரண்டாவது கேஸ் சிலிண்டருக்கு புக் செய்ய முடியும் என்பதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. இந்தியாவில் கேஸ் சிலிண்டர்கள் பற்றாக்குறையை தீர்க்க நடவடிக்கை எடுக்காவிடில் ஹோட்டல் துறை பாதிக்கப்பட வாய்ப்பு. இன்னும் சில நாட்களுக்குள் உணவகங்கள் மூடும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை. வணிக சிலிண்டர்கள் விநியோகம் திடீரென நிறுத்தப்பட்டதால் இந்தியாவின் தொழில்நுட்ப நகரமான பெங்களூருவில் இன்று முதல் உணவகங்கள் மூடப்படுவதாக அறிவிப்பு. தினசரி உணவுக்காக ஹோட்டலை நம்பியிருக்கும் சாமானிய மக்கள், வெளியூர்களில் தங்கி படிக்கும் மாணாக்கர்கள், பயணிகள் என்று அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு. கள்ளச்சந்தையில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வாங்கும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள். உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கார் மாவட்டத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் 1500 ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் விற்பனை. திருச்சி மாநாட்டில் திமுக மற்றும் அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு சாதனைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நம்முடைய சாதனைகளை பிபிடி போட்டு காட்டணும், டிவியில போட்டு காட்டணும். அதுல அதிமுக ஆட்சியோட நாம செஞ்சிருக்கிறத கம்பேர் பண்ணி சொன்னாங்க. முதலீடு, பொருளாதார வளர்ச்சி, விளையாட்டுத்துறை, வேளாண்மை போன்றவற்றுக்கான திட்டங்களை எடுத்து கூறி பேச்சு. தொழில் முதலீட்டுக்காக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு தெரியுமா? 471. இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம். சிப்காட் தொழிற்பூங்காக்களை தொடங்கினாங்க அதிமுக ஆட்சியில். 4 நாள் தான் சிப்காட் தொழிற்பூங்கா. ஆனா நாம 33 புது சிப்காட் தொழிற்பூங்காக்களை தொடங்கி இருக்கிறோம். தமிழினத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை திமுக தான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு திமுகவை நம்பிதான் இருக்கிறது என்றும் திமுகவும் தமிழ்நாட்டை நம்பிதான் இருப்பதாகவும் நெகிழ்ச்சி. நம்ம தமிழினத்தை காக்க தகுதியும் திறமையும் உழைப்பும் கொண்ட ஒரே படை நம்முடைய கருப்பு சிவப்பு படைதான். தமிழ் மண்ணுக்கு காவல் அரணா இருக்கிறவங்க நாம தான். தமிழ்நாடு நம்மை நம்பித்தான் இருக்கு, நாமும் தமிழ்நாட்டை நம்பித்தான் இருக்கிறோம். அதற்காகத்தான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொய்வில்லாமல் தொடரணும். பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கும் அதிமுக தொண்டர்கள் மீது உண்மையாகவே பரிதாபப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அடிமையாக கிடக்கும் எடப்பாடி பழனிசாமியை வைத்து ஒட்டுமொத்த அதிமுகவையும் அழிக்கும் வேலையை பாஜக செய்து கொண்டிருப்பதாக தாக்கு. அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்கள் உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சிட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிலர் தவணை முறையில் வாக்குறுதிகளை அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவரை கிண்டல் செய்த முதலமைச்சர். திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து வாக்குறுதிகளை அறிவிப்பதாகவும் திமுக மாநாட்டில் விமர்சனம். சமீபமா கவனிச்சீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க.
அவ்வளவுதான். கூட்டணிக்கு பெயர் வைக்க கூட முடியாத நிலையில்தான் அதிமுக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். தமிழ்நாடு கேட்பதற்கெல்லாம் நோ சொல்லும் என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் எப்போதும் நோ என்ட்ரிதான் என்று திட்டவட்டம். அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னா மோடி அமித்ஷாவும் கோச்சிப்பாங்க. என்டிஏ கூட்டணி சொல்லணும். கூட்டணிக்கு பேர் வைக்க கூட முடியாத நிலையில தான் இன்றைக்கு அதிமுக இருக்கு. நமக்கு கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். அதிமுகவின் முகமூடியை அணிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைவதற்கு பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கருப்பு சிவப்பு படை இருக்கும் வரை தமிழ்நாட்டை பாஜகவால் ஆட்சி செய்ய முடியாது எனவும் திட்டவட்டம். அதிமுக முகமூடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பட்டாளம் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது. நடக்க விட மாட்டோம். திருச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. ராம்ப் வாக்கில் நடந்து சென்றபடி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்த முதலமைச்சர். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சியில் சேர்ந்தனர். கரூர் பெருந்துயரம் தொடர்பான சிபிஐ விசாரணையை சென்னை அல்லது சென்னை அருகே வைத்துக் கொள்ள முடியுமா என்று விஜய் கேட்டுள்ளதாக தகவல். தவிக தலைவர் விஜயின் 2 கோரிக்கைகளும் சிபிஐயின் பரிசீலனையில் உள்ளதாக தகவல். கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியதாக தகவல். செந்தில் பாலாஜி அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ யாரும் சிபிஐ சம்மனை பெற்றுக் கொள்ளாததால் மின்னஞ்சலில் அனுப்பியதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தவிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரம். விருப்பமனு அளித்தவர்களிடம் இன்று முதல் நேர்காணல் நடத்துகிறார் தவிக தலைவர் விஜய். மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்தில் இருந்து போட்டியிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வாக்காளர்களாக கொண்டு மாநிலங்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 18 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றுள் கீழ்காணும் வேட்புமனுக்கள் முறையாக தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1 திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், 2 திரு கிறிஸ்டோபர் மாணிக்கம், 3 திரு எல்கே சுதீஷ், 4 திரு மு தம்பிதுரை, 5 திரு திருச்சி சிவா, 6 டாக்டர் அன்புமணி ராமதாஸ். திமுகவின் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுகவின் தம்பிதுரை, பாமகவின் அன்புமணி, தேமுதிகவின் சுதீஷ், காங்கிரசின் கிறிஸ்டபர் திலக் போட்டியின்றி தேர்வு. தமிழ்நாடு பாஜக செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருந்து ANS பிரசாத் நீக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர தவிக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பதவி பறிப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரத்தில் 2வது நாள் இரவிலும் நீடித்த உறவினர்கள் போராட்டம். சாலையின் நடுவே பந்தல் அமைத்து மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு.
வருவாயை மறைத்து வரி ஏய்ப்பு செய்த புகார் தொடர்பாக நாடு முழுவதும் வருமான வரித்துறை அதிரடி சோதனை. 22 மாநிலங்களில் 62 உணவகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 408 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையை மறைத்து மோசடி செய்தது கண்டுபிடிப்பு. கோவை மாவட்டம் கணுவாய் அருகே அதிகாலை 4 மணிக்கு டாஸ்மாக் கதவை தட்டிய காட்டு யானை. கடையின் கதவு மற்றும் பொருட்களை சேதப்படுத்திய நிலையில் மேஜையின் கீழ் பதுங்கி உயிர் தப்பிய பணியாளர். தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு மத்தியிலும் ராணுவ ஆயுத இறக்குமதி நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2வது இடம். 2016-20 வரையிலான காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2021-25 காலகட்டத்தில் இந்தியா வாங்கிய ஆயுதங்கள் குறைவு என்று சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கை. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து நீக்க முனைப்பு காட்டி வரும் இந்தியா கூட்டணி. எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டி நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் கொண்டுவர வாய்ப்பு. இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் பாஜகவுக்கு எவ்வளவு காலம் சேவை செய்வீர்கள்? தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கேள்வி. டெல்லியில் மணிப்பூர் பெண்ணை பெல்ட்டால் சரமாரியாக தாக்கிய சிறுவர்கள் 4 பேர் கைது. பூங்காவில் நடந்து சென்றபோது பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததை தட்டி கேட்டதால் ஆத்திரம். நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ராஷ்டிரிய சுதந்திர கட்சிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. வரும் ஆண்டுகளில் இந்தியா மற்றும் நேபாள உறவுகள் புதிய உயரங்களை எட்டும் எனவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. ஈரான் புதிய சுப்ரீம் லீடர் மொஸ்தபா கமேனிக்கு ஆதரவு. தலைநகர் தெஹ்ரானில் ஆயிரக்கணக்கான ஈரான் மக்கள் பேரணி. ஈரானின் புதிய சுப்ரீம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மொஸ்தபா கமேனிக்கு ரஷ்ய அதிபர் புதின் வாழ்த்து. ஈரானுக்கு உறுதியான ஆதரவை ரஷ்யா தொடர்ந்து வழங்கும் என்றும் புதின் திட்டவட்டம். ஈரான் யுக்ரைன் போர்களுக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. மத்திய கிழக்கில் நிலவும் போர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதம். ஈரானுக்கு எதிரான போரில் நிறைய வழிகளில் வெற்றி பெற்றதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு திருப்தி இல்லை. மொத்த வெற்றி கிடைக்கும் வரையில் முன்னோக்கி செல்வோம் என்று சூளுரை. ஈரானுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தும் அமெரிக்கா. இங்கிலாந்து விமானப்படை தளத்தில் இறங்கியது அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த போர் விமானம். உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் மேற்காசிய போர் அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்தது. வளைகுடாவில் எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஆலைகளுக்கு குறி. ஈரான் மற்றும் லெபனான் மீதான தாக்குதலுக்கு உதவிடும் வகையில் இஸ்ரேலுக்கு டன் கணக்கிலான ஆயுதங்கள் அனுப்பி வைப்பு. கடந்த 10 நாட்களில் மட்டும் 50 சரக்கு விமானங்களில் 1000 டன் ராணுவ தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு இஸ்ரேலிடம் ஒப்படைப்பு. லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் பயங்கர தாக்குதல். மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி தற்போது வரை 400 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல். இஸ்ரேலின் டெல் அவீவ் நோக்கி ஹிஸ்புல்லா ஏவுகணைகள் பறந்து வந்ததால் அலறிய சைரன்கள். ஹைபா நகரை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணைகள் இடைமறித்து அழிப்பு. இஸ்ரேல்
மீது ராக்கெட்டுகளை வீசிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடுவானில் இடைமறித்து அழித்த இஸ்ரேல் ராணுவம். லெபனான் எல்லை அருகே படைகளை குவிக்கும் இஸ்ரேல். ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்கி வரும் நிலையில் ராணுவ டாங்கிகள் நிறுத்தம். ஆர்க்டிக் பகுதியில் நாட்டோ படை வீரர்கள் போர் ஒத்திகை. கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துடிக்கும் நிலையில் பதற்றம். இந்தோனேஷியாவில் மலை போல குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பை கிடங்கில் சரிவு. நிலச்சரிவு போல குப்பை சரிவு ஏற்பட்டு 5 பேர் பலி, 4 பேர் மாயம். த்ரிஷாவிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்ற அரைகுறை வீடியோவை வெளியிட்ட நடிகர் பார்த்திபன். கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்புவதற்குள் விடியலாக முழு வீடியோவே வரும் என்று சஸ்பென்ஸ். ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.